Hey everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. We are not a SEBI registered investment advisor. First of all, நிஃப்டியோட ஓப்பன் பிரைஸா பார்க்குறோம். 25,605.80 அப்படின்றது as per NSE side அவனோட ஓப்பன் பிரைஸ். ஸோ ஓப்பன் பண்ண என்ன பண்ணியிருக்கோம், 115 பாயிண்ட்ஸ் அப்படின்றது லோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அகைன் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே நமக்கு 100 பாயிண்ட்ஸ் ஐயரில் வந்து க்ளோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஓப்பன் ப்ரைஸை பார்க்குறோம். ஸோ ஓப்பன் ப்ரைஸுக்கு பக்கத்தில் எந்த ஸ்ட்ரைக் இருக்குது அப்படின்னா 25,600 தான் இருக்குது. ஸோ வி கோயிங் டு கம்பேர் 25,600 கால் அண்ட் புட். ஸோ 25,600 கால் ஒரு பக்கமும் புட்டு ஒரு பக்கமும் எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வந்து வைக்க போகிறோம். ஸோ அதில் பிரேக் ஈவன் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ பிரேக் ஈவன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளூ லைன் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார் அவனோட பிஇபி லூஸ் பண்ணி லோவர்லேருந்து க்ளோஸ் கொடுத்துட்டோம். ஸோ 127. ஸோ தட் டைம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா பிலோ த பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஈவனை ரெசிஸ்டன்ட் அடித்து லோவரில் வந்து ட்ரேட் ஆகிறோம். ஸோ அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டு பேருமே டிகே நடக்கிறோம். ஸோ தராசு அப்படின்றது ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங், ஒரு பக்கமும் ஸ்ட்ராங்காக இல்லை, ரெண்டு பக்கமுமே வீக்காக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ ஏதாச்சும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்க பக்கம் நம்ம சாஞ்சி ப்ராஃபிட்டை பண்ணிவிட்டு வெளியே போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு பக்கமே தராசு வீக்காக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, வெளியே தான் இருக்கணும். ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட்லேயே பேசிட்டு போகிறீங்க அப்படி வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன அனாலிசிஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 958. ஓகேங்களா? ஸோ 958க்கு எங்களோட கம்யூனிட்டியில் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2.0 வந்து ஆட் பண்ணிவிட்டு 25,600 கால் அண்ட் புட்டில். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல உடச்சிருக்கோம். ஸோ ஏடிஎம் ட்ரேடர்ஸ் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்னாப் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ஏன்னா பிரேக் ஈவனை லூஸ் பண்ணி ரெண்டு பேரும் பிலோ த பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் ஆகிறோம் அப்படின்னா ப்ரீமியத்தில் ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். ஒரு பக்கம் டிகே நடக்கணும், இன்னொரு சைடு வந்து கொடுக்கணும், அப்போ மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் கரைக்கிறோம், இன்னொரு பக்கம் கொடுக்கல, அதுவும் கரைக்கிறோம் அப்படின்னா ஸோ செல்லர்ஸோட மார்க்கெட், செல்லர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரீமியத்தை கரைச்சிட்ருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ உடச்சவன் இஃப் யூ என்டர்டு அக்ரெசிவ்லி அட் பிரேக் ஈவன் ஸோ 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் எஸ்எல் வைக்கணும், வேறு வழியே கிடையாது. ஸோ டிபி அப்படின்றது 30 பாயிண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கு, ஸோ 30 பாயிண்ட்ஸ் டிபி தான் ஹிட் பண்ணோம், அங்கேருந்து அப்படியே கீழே வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேருமே நமக்கு பிலோ த பிரேக் அண்ட் ஃபஸ்ட்டு பாரே ஓப்பன் பண்ணி நமக்கு டிகேக்கான ஒரு இண்டிகேஷன் கொடுத்து அதை சஸ்டெயின் பண்ணி திரும்பவும் லூஸ் பண்ணிட்டான் 11.5க்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவன் லூஸ் பண்ணும்போது இவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இவனும் பார்த்திங்க அப்படின்னா லூஸ் பண்ணி பிலோ த பிரேக் இவன் ட்ரேட் ஆகிறான். ஸோ அப்படின்னும் போது போத் ப்ரீமியம் டிகே வந்து நடந்துகிட்ருக்கு, எரோடு வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஆஸ் அ ஏடிஎம் ட்ரேடராக பிஇபி வச்சு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ திஸ் இஸ் அ ஒன்லி ஒன் ட்ரேட். ஸோ 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றது எஸ்எல் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 30 பாயிண்ட்ஸ் அப்படின்ற ரிவார்டு வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ லெட் மூவ் டு அவர் ஐடிஎம் கான்செப்ட். ஸோ ஐடிஎம் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 25,500 காலும் 25,700 புட்டும் வந்து எடுப்போம். ஸோ கால் ஆப்ஷன் இன்றைக்கி வீக்காக இருந்து அவனோட பர்ஃபார்மர் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு நமக்கு டிகே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ தட் டைம் நமக்கு கால் புட்டோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார் ஓப்பன் ஆகும்போதே நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும் ஸோ புட் ஆப்ஷன் தான் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புட் ஆப்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவனோட அட்வான்ஸ் லெவலில் ரீடெஸ்ட் கொடுக்கும்போது we can enter. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 171.10 அப்படின்ற லெவலில் ஸோ தேர்ட் பார் நமக்கு ரீடெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அப்போது வந்து நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து டிபி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நம்ம டிபி பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணோம்,
அடுத்த 4 பாரில் நமக்கான 30 பாயிண்ட்ஸ் டிபி வந்து ஹிட் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ மேக்ஸிமம் ரைஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைனை ரியாக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு 65 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கோம். ஸோ இப்போது இந்த இடத்துல இன்பிட்வீனில் போய்ட்டு நாங்கள் வந்து ட்ரேட் எடுத்தோம். ஆக்சுவலி ஆஸ் அ ஐடிஎம் கான்செப்ட் படி இன்பிட்வீனில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ நாங்கள் வேறு ஒரு கான்செப்டை வச்சு இந்த ஒரு ஸ்பைக்கை மட்டும் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு பார் மட்டும்தான். ஸோ என்ட்ரி அப்படின்றது 10:05க்கு, ஸோ எக்ஸிட் அப்படின்றது 10:25க்கு. ஸோ இவ்வளோ தான் ட்ரேடே முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இதை 25,550 வந்து அப்ரோச் பண்ணியிருந்தோம். ஸோ ஐடிஎம் பேஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் முடிஞ்சுது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 60 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆனோம். ஸோ அதில் என்னவோ உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவனோட பிஇபியை பிரேக் அவுட் கொடுத்த கால் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணும்போது, ஓகேங்களா, ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் தான் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் திரும்ப வந்தவன் அவனோட பிஇபியை சப்போர்ட் அடிச்சுட்டு ஸோ அங்கேருந்து ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகிட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல டைமிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியம். ஸோ கரெக்டாக 12 மணி சப்போர்ட்டு, ஸோ 12 மணி ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இன்றைக்கி பர்ஃபார்மர் அப்படின்னா 25,700 புட்டு தான் பர்ஃபார்மர். அதாவது கால் ஆஃப் புட் அப்படின்னா ஸோ ஐடிஎம் பேஸிஸில் புட் ஆப்ஷன் தான் ட்ரேட் எடுப்போம். ஸோ என்ன பண்ணோம், ஸோ சேம் டைமில் பஞ்சு. ஸோ இப்போ இந்த இன்பிட்வீனில் போய்ட்டு நம்ம ட்ரேடை அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் க்ரீன்னா ஸோ கண்டிப்பாக அந்த டேவை க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஸோ சைக்காலஜி அப்படி தான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ரைஸாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சார்னு வந்து உங்களுக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கோம். ஸோ நமக்கு 60 பாயிண்ட்ஸ் தேவை கிடையாது. 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஈவன் 2 to 3 பாஸில் 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஐடிஎம் பேஸில் ஃபஸ்ட்டு ட்ரேட், ஸோ செகண்ட் ட்ரேடிங் வந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து எஸ்எல் வந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிட்டு கால் ஆப்ஷன் ரெசிஸ்டண்ட்டும் அட் தி சேம் டைம் புட் ஆப்ஷன் சப்போர்ட்டும் அடிச்சு ஸோ அகைன் பார்த்திங்க அப்படின்னா அவனோட லெவலை சஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். 20 to 30 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போது இந்த ட்ரேட் வந்து நாங்கள் இன்பிட்வீனில் எப்படி எடுத்தோம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ 25,550 கால் போட்டு வந்து ட்ரேட் எடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ கம்பேர் பண்ணிடணும். ஸோ கால் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் என்ட்ரியும் புட் ஆப்ஷனில் பை என்ட்ரியும் கரெக்டாக நமக்கு 10:05க்கு கொடுத்தோம். ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து வேறு ஒரு கான்செப்டில் வந்து எடுத்திருந்தது. ஸோ நான் வந்து ஸ்னாப் காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்னாப்பை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 10:05க்கு ஆக்சுவலி எடுத்தாச்சு. ஸோ எடுத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பார் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஸோ அந்த ட்ரேடை இந்த விக்கிலே வந்து என்ட்ரி எடுத்தாச்சு. ஏன்னா ஸோ அந்த இடத்துல தான் எக்ஸ்ப்ளோசிவான மூவ் வந்து இனிஷியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம், அடுத்து நம்ம 1 or 2 பாரில் வந்து என்ட்ரி எக்ஸிட் அடிக்கிறவங்க கண்டிப்பாக அடிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஸ்கேல்பருக்கான என்ட்ரிஸ். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு 2 பார் தான் ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரைஸ் ஆனது நமக்கு 25 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ இதில் ஸோ நமக்கு அட் த சேம் டைம் நமக்கு ஐடிஎம்மும் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை சஸ்டெயின் பண்ணியிருந்தால் தான் ஃபர்தராக ஸ்பாட் மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னும் போது ரிவர்சல் நடந்தோம். ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு கால் ஆப்ஷனுக்கு டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஆஸ் அ ஏடிஎம் ஸ்கேல்பர் கான்செப்ட் படி ஸோ இந்த 2 பார் நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஸோ கரெக்டாக நமக்கு 112.90 அப்படின்ற லெவலில் என்எஃப்எஸ் கான்செப்டில் நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்தோம். நமக்கு இங்கே கிடைச்ச ரிவார்ட் பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 2 to 3 பார் தான் நம்ம கேப்சர் பண்ணுவோம். ஸோ அதில் ஹோல்டிங் வந்து ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம். ஸோ 2 பார் 3 பார் தான். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து தான் ஸ்பைக் வந்து இனிஷியேட் ஆகும். ஸோ அதில் நமக்கு என்ன தேவையோ
என்ட்ரி எடுத்துகிட்டு வெளியே வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அகைன் சேம் லெவலில் என்ட்ரி கொடுத்தோம். ஸோ ஆஸ் அ இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடராக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுட்டு ஸோ அதை கேப்சர் பண்ணிவிட்டு வெளியே வரணும். ஸோ அந்த வீக்கெண்ட் அண்ட் மந்த் எண்ட் வந்து நம்ம கெயினில் இருக்குமா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இன்றைக்கி ஏடிஎம் கான்செப்டில் ஸோ இங்கே வந்து நமக்கு 18 பாயிண்ட் எஸ்எல் நீங்கள் 15 பாயிண்ட் எஸ்எல் கொடுத்துருந்தா மட்டும்தான், கொடுக்க ரெடியாக இருந்திருந்தால் மட்டும்தான் 30 பாயிண்ட்ஸ் கெயின். ஸோ அதை விட்டுட்டு இன்றைக்கி நான் வேறு கான்செப்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு கான்செப்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது. ஸோ தட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுறோம், ஸோ கரெக்டாக டுக்க ரெசிஸ்டன்ட் டுக்க சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தேவையோ ரொம்ப ஈஸியான ஸோ ஒரு 3 லைன்ஸை வச்சு நீங்கள் ஸ்கேல்பிங் வந்து பண்ண முடியும். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதை பற்றின டீட்டெயில் நீங்கள் டெப்த்தாக கற்றுக்கிட்டு ப்ரீமியம் பேஸ்டில் வந்து நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து பண்ணணும் போனோம் அப்படின்னா நம்ம வந்து ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9435044974 அப்படின்ற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஆர்எல்ஸ் அதே நம்பருக்கு நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் வந்து பண்ணலாம். தேங்க்யூ.